உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், பூரணை திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம், சித்திரை குப்த விரதம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சித்திரை பூரணை விரதம். இன்றைய தினம் என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நட்பு, ரிஷபம் நலம், மிதுனம் பொறுமை, கடகம் நன்மை, சிம்மம் வெற்றி, கன்னி சுகம், துலாம் அமைதி, விருச்சிகம் சுபம், தனுசு யோகம், மகரம் சாந்தம், கும்பம் வரவு, மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மகர ராசி. இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களே, இதுவரை காலமும் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 7வது வீட்டுக்கு போகிறார். 7வது வீடு நல்ல வீடு. சனீஸ்வரன் 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த வருஷம் நன்றான வருஷமாக அமைய போகின்றது. நல்ல வருஷமாக தான் இருக்க போகுது. ஏண்டா குரு பலன் உங்களுக்கு பூரணமாக உண்டு. 7ல் குருவுக்குண்டான அற்புதமான இடம் 7வது வீடு. சனீஸ்வரனும் 3வது வீட்டுக்கு வந்துட்டார். 7.5 சனியை முடித்து கொண்டு 3வது வீட்டுக்கு வந்தார். அதனால் குருவினாலும் சனியினாலும் பலவிதமான துன்பங்களை பட்டு வந்த மகர ராசிக்காரர்கள் அப்பாடா ஒரு மாதிரி 7.5 சனியை முடிச்சிட்டோம், கஷ்டகாலங்களை தாண்டி விட்டோம், இன்னும் 30 வருஷத்துக்கு இனி எங்களுக்கு 7.5 சனி வராது என்று பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த பராபவ வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றது. 7ல் குரு, கல்யாணம் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா 7ல் குரு வருவார். நீங்கள் திருமண வயதை அடைந்தவர்களாக இருந்தால் திருமணத்திற்கான முழு மூச்சு முயற்சி செய்யுங்கள். 7ல் குரு, திருமணம் நடக்கும். ஒருத்தனுக்கு 7ல் குரு இருக்கைக்குள்ள திருமணம் நடந்தால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மேம்பட்டதாக, சூப்பராக இருக்கும். அதனால் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு
குரு பலன் 100% பூரணமாக வந்துவிட்டது. மகர ராசிக்காரர்கள் உடனடியாக திருமண வயதில் இருந்தால் திருமணத்தை தள்ளி போடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். இந்த பிள்ளைக்கு மகர ராசி ஐயா, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பொண்ணை பாருங்கோ, மாப்பிள்ளைய பாருங்கோ, திருமணத்தை ஜாம் என்று நடத்தி வையுங்கள். 7ல் குரு, திருமணம் நடக்கும். தடைப்பட்ட விவாகம் நடைபெறும். பொருத்தம் பார்த்து கொண்டே இருக்கணும் ஐயா, சரி வருதில்லை. இப்போ காலம் சாதகமாக உள்ளது, இப்போ சரி வரும். திருமணம் 30 வயசாச்சு ஐயா, கல்யாணம் நடக்கல. மகர ராசியா, இப்போ கல்யாணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கல்யாணத்தை பண்ணி வைங்கோ. திருமணம் மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் புத்திரக்காரகன் குரு நல்ல இடத்துல வந்துட்டான். குழந்தை செல்வம் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்க போகின்றது. குழந்தை இல்லையே என்று எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை கிடைக்கப் போகின்றது. குழந்தைக்காக மருத்துவம் செய்தவர்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. கல்யாணம் கட்டி பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டு. கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு இருந்ததையா, என்ற மகனும் மருமகளுக்கும் இடையில பேசுறதில்லை. மருமகள் கோவிச்சு கொண்டு அம்மா விட்ட போயிட்டா, காலம் கனிந்து விட்டது. இப்போ கொஞ்சம் பேசி பாருங்கோ, குடும்ப வாழ்வு இணையிற திரும்பி உங்களோட வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம். கணவன் மனைவியிடையே ஏதாவது சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சிருந்தா, நீங்கள் மகர ராசியாக இருந்தால் முயற்சி செய்யுங்கள், சேர்ந்து வாழக்கூடிய காலம் இப்போது உருவாகும். உறவு பகை நீங்கும். கணவன் மனைவி மட்டுமில்லை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையா, கொஞ்ச நாள் நாங்கள் பேசுகிறதில்ல, இப்போ திரும்பி சேரக்கூடிய வாய்ப்பு. மாமிக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் வரலையா, சண்டையாக இருக்குது, இப்போ அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. நேற்று ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணா, மாமி வந்து மகனுக்கு தான் சாப்பாடு செய்கிறதான், தான் தேத்தனை கொடுக்குறதான், தான் எல்லாம் செய்கிறதான், தன்னை ஒன்றும் செய்ய விடலைண்டு. மகர ராசியாக இருந்தால் இப்போது முயற்சி செய்யுங்கள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. சகோதரர்களுக்கு இடையில பகை, பெற்றோர்களுக்கு இடையில பகை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பகை, இவையெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இப்போ வருது. உறவு பகை நீங்கும். நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வீடு வாகன யோகம் உருவாகி இருக்கின்றது. சனி குரு ராகு கேது எல்லாம் சாதகமாக இருக்குது. வீடு வாங்குறாக்கள் வீடு வாங்குங்கோ, வாகனம் வாங்குறாக்கள் வாகனம் வாங்குங்கோ. இருக்கிற வாகனம், நான் ஒரு பைக் வச்சுருக்கேன் ஐயா, அதை கொடுத்துட்டு கார் ஒன்று வாங்க போகிறேன், தாராளமாக வாங்கலாம். நான் என்னோட கார் 10 வருஷமாக வச்சுருக்கேன் ஐயா, இந்த காரை கொடுத்துட்டு இப்போ புதுசாக வந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று வாங்க போகிறேன், தாராளமாக வாங்கலாம். வாகனத்தை மாற்றலாம். நான் ஒரு பழைய வீட்டில் இருக்கிறேன் ஐயா, இந்த வீடை விற்றுட்டு புது வீடு வாங்க போகிறேன், மகர ராசியாக தாராளமாக வாங்கலாம். நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் ஐயா, சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை, இப்போ எப்படி இருக்குது, தாராளமாக மகர ராசிக்காரர்கள் செய்யலாம். வீடு வாகன யோகம் உண்டு. தொழில் துறையில் பாரிய முன்னேற்றம். இடம் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களா, விரும்பிய இடம் மாற்றம். பதவி உயர்வு எதிர்பார்த்தீங்களா, விரும்பிய பதவி உயர்வு. சம்பள உயர்வு எதிர்பார்த்தீங்களா, விரும்பிய சம்பள உயர்வு. மேலதிகாரிகளால் தொந்தரவு இருந்ததா, இனிமேல் அந்த தொந்தரவு எல்லாம் இருக்காது. மேலதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார்கள், உங்களுடன் நட்பை பேணுவார்கள். மேலதிகாரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும், வேலைப்பளு நீங்கும், நிம்மதியாக தொழில் செய்வீர்கள், சந்தோஷமாக தொழில் செய்வீர்கள், மகிழ்ச்சியாக தொழில் செய்வீர்கள். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். காலம் நல்லா இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், வியாபாரத்துக்கு விளம்பரப்படுத்தலாம். ஒரு கடை வச்சிருக்கிறார்கள், இன்னொரு கடை தொடங்கலாம். ஒரு உத்தியோகம் செய்கிறார்கள், சைட்டில் இன்னொரு பிஸ்னஸ் தொடங்குகிறான். எல்லாம் காலம் நல்லா இருக்குது. நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் ஒரு முடிவுக்கு வரும். மூட்டில் கொஞ்ச நாளாக வலியாக இருந்தது, இனி சரியாக போயிடும்.
நாடியில் கொஞ்ச நாள் பிரச்சனையாக இருந்தது, இனி சரியாக போயிடும். ஏதோ ஒரு மூட்டு விலகிட்டுதுன்னு டாக்டர் சொன்னார், வருத்தும் வைத்தியம் செய்கிறேன், இனி சரியாக போயிடும். நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கும். மருந்து மாத்திரைகள் நோயை கட்டுப்படுத்தும். ஆஸ்பத்திரியில் இருந்தாக்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கள். தலைவலி இருந்தவர்களுக்கு தலைவலி நீங்கிவிடும். ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். நீண்ட நாள் நோய் இல்லாமல் போயிடும். நில புலன்களால் ஆதாயம் கிடைக்கும். நிலத்தை விற்று காசு எடுத்துக்கொண்டு வியாபாரம் தொடங்கலாம். நிலபுலத்தினால் ஆதாயம் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் பயிற்சி அவசியம். என்னதான் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுடைய உடம்பை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் பயிற்சி அவசியம். யோகாசனம் செய்யுங்கோ, நடைப்பயிற்சி செய்யுங்கோ, மூச்சு பயிற்சி செய்யுங்கோ, தியானம் செய்யுங்கோ. உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ. சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். பிரச்சனைகள் எல்லாம் குறையும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அஷ்டலட்சுமியின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் இல்லாமல் போகும். காதல் கைகூடும். சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். பேச்சில் கவனம் தேவை. பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் வரும். ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக நல்ல ஆண்டாக அமையும். நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.